Praise the Lord. Praise the Lord. Amen. Super. So நான் இப்போ உங்களை ஒரு 2 क्वेश्चन கேட்க போறேன். சரியா? கடவுளை நீங்க எப்போலாம் ஆராதிப்பீங்க? நீ சொல்லு பாப்பா, எப்போ ஆராதிப்பீங்க? எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆராதிப்பீங்க கடவுளை? எந்த சூழ்நிலையிலும் அவரை ஆராதிக்க வேண்டும். என்ன சூழ்நிலைன்னா என்ன? உயர்வானாலும் தாழ்வானாலும் அவரையே ஆராதிப்பீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. என்ன சொல்லுது? எல்லாவற்றிலையும் அவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சிச்சுவேஷனும் நம்ம நன்றி சொல்லணும். அதானே? உயர்வு வந்தா மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, தாழ்வு வந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லணும். சோ பைபிள்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். இதை எழுதினது யாரு? பால் அவர் தான் எழுதினது. அதானே? பால் அவங்க சிறைசாலை அடைக்கப்பட்டாங்க. அவரோட வார்த்தையை சொன்னதுக்காக, அவருடைய வார்த்தையை நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி அவர் அந்த காலத்திலேயே பேசினதுக்காக அவரை சிறைசாலை அடைச்சாங்க. சிறைசாலை அடைச்சாலும் அவரோட துதி ஓஞ்சிச்சா? அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யறது ஓஞ்சிச்சா? இல்லல. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எப்பவும் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். யோபுவோட கதையும் உங்களுக்கு தெரியும். யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. ஏன்னா யோபை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்மளாம் எப்படி தெரியுமா? நம்மளாம் ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துட்டான்னு வைங்களேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு பாத்தீங்களா, தன்னை விட்டு எல்லாமே போனாலும், தம்பி தங்கச்சி என்ன எல்லாமே போனாலும் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம்ம உயர்விலையும் நம்ம தாழ்விலையும் அவரை 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 சத்தமா சொல்லுங்க, ஆராதிக்கணும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். சத்தமா பாடணும். சரியா? காலையும் மாலையும் அல்லேலூயானா மீனிங் என்ன? அப்படியே ஒரு மீனிங் இருக்கு. காலைனா என்ன? வெளிச்சம். இரவுனா என்ன? இருள். நம்ம வெளிச்சத்தின் நேரத்திலையும் இருள் சூழ்ந்த அந்தகாரத்திலும் அவரை ஆராதிப்பேன். இதுதான் அதோட மீனிங். சரியா? இதை புரிஞ்சு பாடலாமா? காலையும் மாலையும் சத்தமா, காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே நான் சோர்ந்து போகும்போது அந்த பாட்டை எழுந்துச்சுன்னு பாடலாமா? எல்லாருக்கும் தெரியுதானே அந்த பாட்டு? சோ பாடலாம். எழுந்துச்சு இல்லைங்க, ஆனா பீட் கொடுங்க. சரியா? கைகளை உயர்த்தி அவர் ஆராதிக்கணும். எந்த நேரத்துல? உயர்விலும் உயர்விலும் தாழ்விலும். சத்தமா, உயர்விலும் ஹல்லேலூயா.
உணர்ந்து சொல்லணும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா. நமக்கு யார் சத்துரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கல்ல. யார் சத்துரு? நமக்கு யார் சத்துரு? யாரு? நீங்களா? யாரு? பிசாசு தானே நம்ம சத்துரு. ஒரே சத்துரு நமக்கு யாரு? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் நம்மகிட்ட? நீ பாவிடா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போக கூடாது, நீ எதுக்கு போற, உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்துன்னு சொல்லுவான். நல்லா கேட்கணும். என்ன சொல்லுவான்? நம்மலாம் பாவி, நம்மலாம் சர்ச்சுக்கு வர தகுதி இல்லைன்னு சொல்லுவான். என்கிட்ட சொன்னான். ஆனா நான் உயர்விலும் தாழ்விலும் அவரை தான் நினைச்சிட்டு இருப்பேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் சத்துரு சிரிச்சா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் சத்துரு சிரிக்கையில் சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுவீங்களா? ரெடியா? சத்துரு சிரிக்கையில்
சொல்லுவீங்க? தாழ்வில நாளைக்கு வெற்றி வந்தா என்ன சொல்லுவீங்க? தோல்வி வந்தா அல்லேலூயா சொல்றது ஈஸியா? கஷ்டம்தான். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உருக்கமான இருதயம் கொண்டவர். நம்ம தோல்வியில நம்ம வெற்றியில அவரை துதிக்கிறத விட நம்ம தோற்று போற நேரத்துல அவரை பார்த்து அல்லேலூயா, இதுவும் நீங்க செய்த நல்லதுதான் அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உருக்கமுள்ள இருதயத்தை கொண்டவர். அவர் என்ன செய்வாரு? உங்களை ஆசீர்வதிப்பார். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் அல்லேலூயா சொல்லணும். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதானே? ஒரு பிரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? அன்பின் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கு இங்க கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் இந்த கொடுத்த வார்த்தையப்பா, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உங்களை துதித்துக் கொண்டே இருக்கணும் அப்பா. உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா உண்மையே துதித்துக் கொண்டே இருக்கணும் இயேசுப்பா. ஆண்டவரே, நான் இங்க பேசின வார்த்தைகளும் இந்த பாடல்களும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில இயேசுப்பா, நாங்க கஷ்டமான நேரத்தில் உங்களை துதிக்கிறது கஷ்டம் தான் இயேசுப்பா. இருந்தாலும் நான் உண்மை துதித்துக் கொண்டே இருப்போம். நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் என்று இங்க இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் நீங்க இறங்கி பேச வேண்டும் இயேசுப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தேவன், தொடர்ந்து இந்த மீட்டிங்கை உங்களோட கையில தருகிறோம். இந்த சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.